जानकी रमणा सीताराम जय जय राघव सीताराम जानकी रमणा सीताराम जय जय राघव सीताराम रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम। गजाननं भूतगणादिसेवितं कपित्थजम्बूफलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजम् உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைவருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையான் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணங்களே. நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜன்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமா என்னும் இரண்டெழுத்தினான். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்கு ஆக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். மண்கண்ட வெண்குடை கீழாக மேற்பட்ட மன்னவரும் எம் பண்கண்டளவில் பணியச் செய்வாய் படைப்போன் முதலாம் விண்கண்ட தெய்வம் பல்கோடி உண்டேனும் விளம்பின் உன்போல் கண்கண்ட தெய்வம் உளதோ சகலகலாவல்லியே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. சச்சிதானந்த குரு சத்குரு யோகிராம் சுரத்குமார் திருவடிகளே சரணம். எல்லையற்ற கருணையுடைய எல்லாம் அல்ல ஸ்ரீ ராமபிரானுடைய பேரருள் பெருங்கருணையினால் இராமாயண உபன்யாச நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை செவிமடுத்து கொண்டிருக்கின்ற அனைத்து சகோதரியர்களுக்கும் சகோதரர்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எல்லோருக்கும் நமது பணிவான வணக்கங்களை முதற்கண் உரித்தாக்கிக் கொள்கிறோம். கழிந்த நிகழ்விலே பரதன் தன்னுடைய தாயை பலவாறாக நிந்தித்து கொன்று விடுவேன், ஆனால் என் அண்ணன் ராமன் கோபப்படுவார், இப்படி வரங்களை கேட்ட வாயை கிழித்து விடுவேன், அதுவும் என்னால் முடியவில்லை. ஒரு மன்னன் தன்னுடைய சத்தியத்திற்காக உயிரை கொடுத்தான், என் அண்ணன் அவன் கானகம் போய்விட்டான், தீயவளாகிய நீ எனக்கு வாங்கி தந்த பெருமை மிகு பாவத்தால் நான் இன்னும் உயிர் விடாது இருக்கின்றேன். அப்படி பலவாறாக புலம்பி புலம்பி தேம்பி தேம்பி அழுகிறான். அவனுடைய துயரத்திற்கு எல்லையே இல்லை. அப்படி அவன் துயரக்கடலிலே தோய்ந்து, எனக்கு இனி என் அண்ணன்தான் தாயும் தந்தையும், அவனை கண்டால் ஒழிய என்னுடைய துயரம் தீராது என்று ஏங்கி ஏங்கி இருந்த
அந்த பரதன் இனி தன் தாயாகிய கோசலையை பார்க்க போவோம், அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று கோசலாதேவியிடம் வருகின்றான். கோசலாதேவி இருக்கின்ற அந்த இடத்திற்கு வந்து அவன் அப்படியே அடியற்ற மரம் போல் கோசலாதேவியினுடைய அந்த திருவடியிலே விழுந்து வணங்குகிறான். அந்த கோசலாதேவி அப்படியே பரதனுடைய செய்கையை பார்க்கிறாள், அவனை தூக்குகிறாள். அம்மா, என்னை இப்படி ஒரு அவல நிலைக்கு ஆளாக்கி விட்டாளே என் தாய், நான் பெரும் பாவச்சுமையை அல்லவா சுமக்க வேண்டியது வந்துவிட்டது. அப்படி என்று தேம்பியவனை பார்த்து அந்த கோசலாதேவி என்ன நினைத்திருந்தாள் என்றால், அந்த கேகைய தாயாகிய கேகைய அந்த மன்னன் மகளாகிய கைகேயினுடைய செயல், அவள் 2 வரம் கேட்டிருந்தாள் அல்லவா, அந்த செயல் எல்லாம் இந்த பரதனுக்கும் தெரிந்திருக்கும். அப்படி இல்லாவிட்டால் அவள் ஏன் அப்படி கேட்டிருப்பாள் அப்படி என்று சொல்லுகின்ற அந்த சின்ன சந்தேகம் யாருடைய மனதில் இருந்தது என்று சொன்னால், கோசலாதேவியினுடைய மனதில் கொஞ்சம் அப்படி இருந்திருக்கிறது. அதனால் அந்த கைகேயி செய்த காரியம் உனக்கு தெரியாதாப்பா, நீ அறிய மாட்டாயா அப்படி என்று கேட்டாள். உடனே அந்த பரதனுக்கு எங்கில்லாத வெப்ராளம் வந்துவிட்டது. வெப்ராளம் என்று சொன்னால் ஏக்கம் வந்துவிட்டது. ஐயோகோ, என் தாய் கோசலாதேவியும் இப்படி நினைக்கக்கூடிய அளவிலே நான் ஆகிவிட்டேனே. அவன் வெந்த புண்ணிலே வேல் நுழைந்தது போல கோசலாதேவியும் இந்த பரதனுக்கும் இந்த விஷயம் தெரிந்துதான் இந்த சூழ்ச்சி நடந்திருக்கிறது என்று மனதிலே நினைத்து விட்டார்களே என்று சொல்லி அவன் மிக மிக மருகி குறுகி ஏங்கி சொல்லுவான், அம்மா, இந்த காரியம் எனக்கு கொஞ்சம் கூட தெரியாது. இப்படிப்பட்ட பழி பாவத்தை நான் ஏற்க வேண்டிய அவல நிலை ஏற்பட்டு விட்டதே. இந்த செயல் எனக்கு தெரிந்திருக்கும் என்றால் நான் மனைவியை கொன்ற பாவத்தை உடையவனாகட்டும், தாயை கொன்ற பாவத்தை உடையவனாக ஆகட்டும். நம்பி பொருளை கொடுத்து நம்பிக்கையோடு இருந்தவனை ஏமாற்றிய அந்த பாவம் என்னை சேரட்டும். குரு பத்தினியை சேர்ந்த பாவம் என்னை சேரட்டும். இப்படி நூற்றுக்கணக்கான பாவத்தை அங்கு சொல்லுகிறான் பரதன். சொல்லி, இத்தனை பாவங்களும் எனக்கு இந்த விஷயம் தெரியும் என்றால் என்னை சாரட்டும் அப்படின்னு சொன்னான். உடனே தேம்பி அழுத அந்த பரதனை கட்டி அணைத்து கொண்டு, வருந்தாதே என்று சொல்லி அவனை சமாதானப்படுத்துகிறாள் கோசலாதேவி. பிறகு பரதன் அவனுடைய ஆழ்ந்த அந்த துயரத்திலே, இனி ராமபிரானை காணாது நான் இருக்க மாட்டேன், அவர் இருக்கும் இடம் செல்வேன் என்று சொல்லி மனதிலே உறுதிப்படுத்தி கொள்கிறான். இந்த நேரத்தில் தந்தைக்கு ஈமச்சடங்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி அதற்கான ஏற்பாடுகள் நடக்கின்றன. ஏனென்றால் முன்பு மக்கள் இல்லை என்று சொல்லித்தான் அவரை தைலத்திலே கொப்பரையிலே வைத்திருக்கிறார்கள் அவருடைய உடலை. இப்பொழுது பரதன் சத்ருக்கனன் வந்தாகிவிட்டது, இனி அதற்கான காரியத்தை பார்ப்போம் என்று சொல்லி அந்த ஈமச்சடங்கு காரியங்களை அங்கே எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவருடைய தகனத்திற்கு ஏற்பாடாகிறது. எல்லோரும் அவருடைய உடலை எடுத்து அதற்குரிய மரியாதையோடு எடுத்து அந்த அந்த ஈமக்கடன் செய்கின்ற இடத்திற்கு புடைசூழ எடுத்து செல்கிறார்கள். மக்களெல்லாம் துயர வெள்ளத்திலே பின்தொடர்ந்து செல்கிறார்கள். பரதன் சத்ருக்கனன் அங்கே போகிறார்கள். அந்த நேரத்தில் அந்த வேத மந்திரங்கள் ஒலிக்க அந்த சுடுகாட்டில், அதாவது தகனம் செய்யக்கூடிய இடத்திலே கொள்ளி வைப்பது என்று சொல்லி நெருப்பு வைப்பது மகன் உரிமைப்பட்டது. அந்த நேரத்தில் பரதனை, அவன்தானே இப்பொழுது இங்கு இருப்பதில் மூத்தவன், அவனை அந்த 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 சுடலைக்கு நெருப்பு வைக்க அவர்கள் சொல்லும்போது வசிஷ்டர் சொல்லுவார், அப்பா, நீ வைக்கக்கூடாது,
ஏனென்றால் உன் தந்தை இறக்கும் பொழுது சொல்லியிருக்கிறார் இறக்குவதற்கு முன்பு, பரதனும் என் மகன் ஆகான், அவன் எனக்கு ஈமக்கடன் செய்யக்கூடாது அப்படி என்று சொல்லியிருக்கிறார். உடனே பரதனுக்கு இந்த வார்த்தை கேட்ட உடனே, அப்பொழுதுதான் கேட்ட உடனே இடியுண்ட நாகம்போல் அப்படியே கீழே விழுந்தான், வெறிச்சோடி போய்விட்டான். அவனுடைய முகம் விளறி போய்விட்டது. துயரத்தின் எல்லையை அவன் அடைந்து விட்டான். அதன் பிறகு சத்ருக்கனனை வைத்து அந்த ஈமச்சடங்குகளை செய்தார்கள். இப்படியாக 10 நாட்கள் தொடர்ந்து அதற்கு வேண்டிய காரியங்கள் நடைபெற்றன. அந்த 10 நாட்களுக்கு பிறகு எல்லோரும் எல்லாம் நடந்தாகிவிட்டதல்லவா. ராமன் கானகம் போய்விட்டான், தசரதர் இறந்து விட்டார், அவருக்கு வேண்டிய காரியங்கள் நடந்துவிட்டது. இப்பொழுது நாட்டை ஆள மன்னன் இல்லாமல் இருக்கக்கூடாது. நாட்டை ஆள்வதற்கு அரசன் வேண்டும். அதாவது தலைவன் இல்லாத படை, அரசன் இல்லாத நாடு, இப்படி ஒரு 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 தலை ஒரு நிர்வாகம் இல்லாத ஒரு அமைப்பு, இதெல்லாம் கெட்டு போய்விடும். அதுபோல தசரதன் அது ஒரு சத்தம் போடான்னு நடத்தி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது அப்படி அந்த நிலையிலே எல்லோரும் மந்திரிமார்கள் எல்லாம் கூடினார்கள். வசிஷ்டர் முதலானவர்கள் ஆலோசித்தார்கள். இனி பரதனுக்கு முடிசூட்டி விடுவோம், பரதன் நாட்டை ஆளட்டும், ராஜா இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படி என்று சொல்லி முடிவு கட்டி பரதனை அழைத்து பரதனிடம் வசிஷ்டர் சொன்னார், இப்படி நீ முடிசூடி நாட்டை ஆட்சி செய், அதுதான் இந்த குலத்துக்கு நீ செய்யக்கூடிய உபகாரம், இனி அதை செய்யாமல் இருக்கக்கூடாது என்று சொன்னார். அப்படி சொன்ன உடனே அந்த வாசகங்கள், வசிஷ்டர் சொன்ன வாசகங்கள் அவருடைய காதுகளிலே, அதாவது காதிலே இரும்பை அல்லது எக்கை உருக்கி விட்டது போல அவருக்கு இருந்ததாம். அவர் விஷத்தை குடிக்கச் சொன்னது போல அவர் எண்ணினார். மாமுனிவரே அப்படி என்று அவரை வணங்கி, என்னை விடங்கொடுத்து கொன்றாலும் பரவாயில்லை, விஷத்தை தந்தாலும் நீங்கள் தருகின்ற பொழுது நான் அன்போடு அதை வாங்கி உண்டு விடுவேன். ஆனால் என் அண்ணன் ராமன் இருக்க என்னை நாட்டை ஆட்சி செய்ய நீங்கள் சொல்கிறீர்கள் என்று சொன்னால், உங்களை விட எனக்கு பாவத்தை சேர்த்து தந்த கைகேயி பெரியவளாகிவிட்டாள், அவள்தான் பெரியவளோ? அது அப்படி அல்ல. நீங்கள் இதை சொல்லலாமா? அண்ணன் இல்லாமல் நான் ஆட்சி செய்யலாமா? இது இந்த சூரிய குலத்தில் என்றைக்காவது முறைமை ஆகியிருக்கிறதா? இஸ்வாகு குலத்திலே, வாழையடி வாழையென வந்த மரபிலே, சூரிய வம்சத்திலே இப்படிப்பட்ட ஏதேனும் ஒரு நிகழ்ச்சி உண்டா? அப்படி ஏதேனும் இருந்தால் எனக்கு உதாரணமாக சொல்லுங்கள். அப்படி ஒருவேளை நீங்கள் உதாரணமாக ஒரு செய்தியை சொன்னால் கூட நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எனக்கு தாயும் தந்தையும் நான் வணங்கும் தெய்வமும் எல்லாம் எனக்கு ராமன்தான் ஆட்சி செய்ய வேண்டும். என்னை யாரும் வற்புறுத்தாதீர்கள். மந்திரிகளெல்லாம் வசிஷ்டர் சொல்வதை கேளப்பா என்றெல்லாம் சொல்கிறார்கள். என்னை யாரும் வற்புறுத்தாதீர்கள். அப்படி நீங்கள் வற்புறுத்தினீர்கள் என்றால் நான் என் உயிரை விட்டு விடுவேன் அப்படி என்று சொல்லி தீர்க்கமாக பரதன் சொல்லிவிட்டான். அதோடு மட்டுமல்ல, நான் ஆட்சி பொறுப்பை ஏற்பது மட்டுமல்ல, ஏற்காதது மட்டுமல்ல, என் அண்ணனை தேடி நான் கானகம் செல்லுகின்றேன். கானகத்தில் சென்று என் அண்ணனை கண்டு அவரை அழைத்து வந்து அரச பீடத்தில் உட்கார வைப்பேன். அதுதான் என் கடமை. அது அல்லாமல் நீங்கள் எவ்வளவு சொன்னாலும், எவ்வளவு நேரம் என்னிடம் வற்புறுத்தினாலும் நான் அதற்கு ஒவ்வ மாட்டேன் என்று தீர்க்கமாக பரதன் சொல்லிவிட்டான். உடனே இதுவரை கொஞ்சம் சங்கோசப்பட்டு பரதன் ஆட்சி செய்யட்டும் என்று தான் அவர்கள்லாம் நினைத்தார்கள். ஏனென்றால் நாடு மன்னன் இல்லாமல் இருக்கக்கூடாது. அது முறையோ முறையில்லையோ எப்படியோ பெற்ற வரத்தின் காரணமாக கைகேயி கேட்டுவிட்டாள். ராஜா இறந்து போய்விட்டார், மன்னன் இறந்து போய்விட்டார்,
ராமன் கானகம் போய்விட்டான். ஆட்சியை ஏற்க வேண்டும் என்பது அது அவர்கள் சொன்னது சரியான காரியம்தான். ஆனால் மனதிலே கொஞ்சம் கூட அந்த ஆசையே இல்லாது இப்படிப்பட்ட ஒரு அராஜக நிகழ்ச்சி நடந்துவிட்டதே என்று ஏங்கியிருந்த பரதன் கொஞ்சம் கூட அவனுக்கு மனமாற்றம் இல்லை. ராஜபோகம் என்றால் சின்ன காரியமா? ஒரு நாட்டை ஆட்சி செய்கின்ற ராஜா என்று சொன்னால் எவ்வளவு பெரிய மரியாதை. ஆனால் அதெல்லாம் என்ன செய்து விட்டான்? ஒதுக்கி தள்ளிவிட்டான். அவன் எனக்கு வேண்டாம் அப்படி என்று சொல்லிவிட்டான். இதை கேட்ட அந்த வசிஷ்டர் மற்றுமுள்ள அங்கு இருந்த மக்கள், அங்கிருந்த மந்திரிமார்கள் மற்றுமுள்ள முக்கியஸ்தர்கள் எல்லோரும் பெரிய அளவிலே மகிழ்ச்சி அடைந்தார்கள். இவ்வளவு திண்மை உடையவராக பரதன் இருக்கிறார், அப்படி என்றால் அப்படியே செய்வோம். அப்படி ராமனை அழைத்து வந்து அரியணையிலே ஏற்றுவோம். அவர் திடமாக இருக்கிறார். உலகில் யார் இப்படி உண்டு? 14 லோகத்திலும் இப்படி ஒரு பரதனை பார்க்க முடியாது. அரசபோகம் கைக்கீழ் வந்திருக்கிறது, அதுவும் தாய் பெற்ற வரத்தினால் வந்திருக்கிறது. இனி மகுடம் சூட்ட வேண்டும், அவ்வளவுதான். அப்படி இருந்தும் வேண்டாம் என்று சொல்லி மறுத்து அண்ணனை அழைப்பேன் என்று சொல்லி இருக்கிற அந்த தீர்க்கத்தை எண்ணி அவர்களெல்லாம் வியந்தார்கள், மகிழ்ச்சி அடைந்தார்கள். உடனே பரதன் சத்ருக்கனனை அழைத்து, அந்த தேரை எடுத்து வா, அண்ணன் சென்ற காட்டிற்கு நாமும் செல்வோம் என்று சொல்லி புறப்படச் செய்தார் பரதன். சத்ருக்கனன் ஆயத்தமானான். இந்த நேரத்திலே அங்கே அந்த கூனியானவள், மந்தரையானவள் குறுக்கே வந்தாள். உடனே சத்ருக்கனன் பிடித்து கொண்டான். அவங்களுக்கு வந்த பிறகு இது யாரால் நடந்தது, எப்படி நடந்தது என்றெல்லாம் தெரியும் அல்லவா, ஒற்றர்களாலும் மற்றுமுள்ள செய்திகளாலும். அப்போ கூனிக்க விஷயத்தினால்தான் இப்படி கைகை மனம் மாறினாள் என்றெல்லாம் தெரியும் அல்லவா. அவளை ஓடி போய் பிடித்து கொண்டான். பிடித்து தரையிலே தூக்கி அடிப்போமா என்று சொல்லி அவன் அப்படி கோபப்படும் போது பரதன் கண்டு, தம்பி அப்படி செய்யாதே, அண்ணன் கோபிப்பார், அதனால் அப்படி செய்யாதே என்று சொன்ன உடனே ஏதோ கூனி தப்பித்து கொண்டாள். அப்படி விட்டு விட்டார்கள். பிறகு அது மாதிரி சத்ருக்கனன் தேர் ஏற்பாடு செய்தான். மக்களெல்லாம் பரதன் காற்றுக்கு சென்று ராமனை பார்க்கப் போகிறார், அழைத்து வரப்போகிறார் என்ற செய்தி உடனே பரவிவிடும் அல்லவா. முன்பே ஏக்கத்தில் தேர் திரும்பி வந்ததும் வந்திருக்கிறார் என்று தானே வந்தார்கள், இல்லை என்றால் காட்டுக்கு போயிருப்பார்களே. அப்படி உள்ளவர்கள் இப்பொழுது போவோம், இப்பொழுது நாமெல்லாம் தயாராகி போவோம் என்று சொல்லி 4 வகை சேனைகள் புறப்பட்டன. எல்லா மரியாதைகளோடு உள்ள அமைச்சர்களெல்லாம் புறப்பட்டார்கள், ஜனங்களெல்லாம் புறப்பட்டார்கள். ஜனங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு பெரிய துக்கம், அதன் பிறகு ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஏனென்றால் ராமனை நாம் அழைத்து வரப்போகிறோம் அப்படின்னு நினைக்கிறார்கள் அல்லவா. அப்பொழுது துக்கத்தினிடையிலும் என்னது, ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஏற்றம் உண்டு என்றால் இரக்கம் உண்டு. துக்கம் இருக்கிறவர்கள் முழுமையாக துக்கத்திலாக இருப்பார்கள் இல்லையா. கொஞ்சம் 2 நாள் 3 நாள் 5 நாள் ஆகிவிட்டதென்றால் துக்கம் மாறும், அல்லது அடுத்த நிமிடமே மாறும் இல்லையா. 1,00,000 ரூபாய் தவறி போய்விட்டது, அடுத்த நிமிஷம் ஐயா உங்கள் பை இதுதானா, என்ன இருக்குது 1,00,000, அடுத்த நிமிடமே என்ன ஆகிவிடும், அந்த மாறிவிடும். ஆகவே அது மாதிரி இவர்களுக்கு துக்கம் மாறிவிட்டது. எல்லோரும் கலகலப்புடன் பரதனோடு செல்வோம் என்று சொல்லி அங்கே புறப்பட்டு போகிறார்கள். ஆனால் பரதன் மட்டும், அவனுடைய கண்கள் நீரை சொரிந்து கொண்டே இருக்கிறது. எப்பொழுது அண்ணனை காண்போம், எப்பொழுது அண்ணனை காண்போம் அப்படி என்று சொல்லி தேர் வேகமாக போகவில்லை. மக்களெல்லாம் பின்தொடர்ந்து வருகிறார்கள் அல்லவா. ஆகவே பின்தொடர்ந்து வருகிற மக்களினுடைய நடந்து வருகின்றவர்களுக்கு எவ்வளவு வேகம் செல்ல முடியுமோ அவ்வளவு வேகத்திலே தேர் போகிறது. அது மாதிரி அவர்கள் முதல் நாள் மெதுவாக நடந்து அவர்கள் ராமன் முதல் நாள் சோலையிலே தங்கினார் அல்லவா, அந்த இடத்திற்கு போய்விட்டார்கள். அங்கு போன உடனே இருளாகிவிட்டது. அப்பொழுது அந்த சுமந்திரர் சொன்னார், பரதா, ராமபிரான் இங்குதான் நான் இறக்கிவிட்டேன், இங்கிருந்து தான் என்னை அவர் திருப்பி அனுப்பினார் என்று விவரம் சொன்னவுடனே, என் அண்ணன் இங்கிருந்து நடந்தே சென்றாரா, அதுவரை தான் தேரில் வந்தார், அப்பொழுது எனக்கும் தேர் வேண்டாம், நானும் அண்ணன் நடந்தது மாதிரி நடந்தே போவேன் என்று அங்கிருந்து நடந்து
அப்படியே மெல்ல மெல்ல அவர்கள் அந்த அந்த ஏக்கத்திலே பரதன் வருகிறான். எப்பொழுது பார்ப்போம், எப்பொழுது பார்ப்போம். ஒரு பெரிய பாவம் அல்லவா தன் மீது விழுந்திருக்கிறது, பழி அல்லவா தன் விழுந்திருக்கிறது, அது எப்பொழுது தீரும் என்ற நிலையிலே பரதன் அப்படி போகிறான். மந்திரிமார்கள் மற்றும் உள்ளவர்கள், சத்ருக்கனன் முதலானவர்கள் அப்படி அந்த பரதனை தேற்றிய வண்ணம் அப்படி போகிறார்கள். இப்படியாக கங்கை கரைக்கு வந்து விட்டார்கள். கங்கை கரைக்கு அவர்கள் வந்து விட்டார்கள். அடுத்த நாள் காலையில் கங்கை கரைக்கு ராமன் வந்திருந்தார் அல்லவா, அதுபோல இவர்களும் கங்கை கரைக்கு வந்து விட்டார்கள். கங்கை கரைக்கு வந்தால் பெரும் படையோடல்லவா வருகிறார்கள். அங்கு என்ன ஆகுதுன்னு சொன்னால் புழுதி அப்படியே பறக்கும். எல்லோரும் நடக்கும்போது, பாதசாரிகள் எல்லோரும் நடந்து வரும்போது, யானை குதிரை எல்லாம் வருகின்ற பொழுது அப்படி பெரும் இது வருகிறது. கங்கையினுடைய அந்த பக்கம் நிற்கிறான் அந்த குகன். அவனை பற்றி நாம் முன்பு பார்த்தோம். சிருங்கி பேரம், என்ன தூக்கம் வருதா? சிருங்கி பேரம் என்கிற கிராமத்து தலைவன். அது கங்கை கரையில் இருக்கக்கூடிய பெரிய காடு, என்ன ஒரு கிராமம், காட்டு கிராமம், சிருங்கி பேரம். அதனுடைய பேர் என்னது? சிருங்கி பேரம். அங்கு ஆயிரக்கணக்கான வேடர்கள் வாழ்கிறார்கள். அவர்களுக்கு தலைவன் தான் இந்த குகன். அந்த வேடுவர்களுக்கெல்லாம் தலைவன் தான் குகன். இவர்களுக்கு தொழில் அந்த கங்கையை கடந்து போகிறவர்களுக்கு என்ன படகு ஓட்டுவது, பிறகு வேட்டைக்கு செல்வது, நல்ல தேன் மீன் இவைகளை பிடித்து சாப்பிடுவது, இது மாதிரி உள்ள ஒரு சமூகம். அவன் குகன் முன்பு ராமபிரான் இங்கு வந்த பொழுது அவருக்கு உதவி செய்தான் இல்லையா? அதை பார்த்தோம் அல்லவா? அந்த குகன் அவரோடு போவதற்கு தயாராக இருந்தான். ஆனால் நீ இங்கு இருன்னு சொல்லி அனுப்பியிருந்தார். பழையதை ஞாபகப்படுத்துகிறேன். அவனை தோழன் என்று சொன்னான். நீ என் தோழன். ஆமாம், இவன் இலக்குவன் உன் தம்பி, இவள் உனக்கு உறவு, அப்படி சொல்லியிருக்கிறான் முன்பு. அப்படிப்பட்ட அந்த குகன் ராமபிரான் நினைவிலே இருக்கிறான். ராமனை, அதாவது தெய்வீகத்திலே ஒரு முறை புகுந்து அந்த இடத்தை கண்டுகொண்டால் அதன் பிறகு அதிலிருந்து நாம் என்ன செய்ய முடியாது? விலக முடியாது. அதுபோல குகன் ராமபிரானை தரிசித்திருக்கிறான் இல்லையா? முந்தி கேள்விப்பட்டிருப்பான். அயோத்தியை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்கின்ற தசரத மன்னனுடைய பிள்ளைகள், அதில் ராமன், அப்படி கேள்விப்பட்டிருப்பான். இப்பொழுது நேரிலே அவர் வந்து அவரை தரிசித்து அவருடைய அந்த அந்த ஆசீர்வாதம் எல்லாம் பெற்றிருக்கிறான் இல்லையா? அப்படி பெரியவங்களை கண்டா பிறகு மறக்காது. அதனால் இப்பொழுது அவன் நினைக்கிறான், அவனுக்கு ஒரு நினைவு வருகிறது. பரதன் வஞ்சகமாக நாட்டை எடுத்துக்கொண்டான். தாயினுடைய வரத்தினால் வஞ்சகமாக நாட்டை எடுத்துக்கொண்டான். இப்பொழுது காட்டிலும் ராமனை இருக்க விடக்கூடாது. அவன் கொஞ்ச காலம் கழிந்ததென்றால் ஒருவேளை படைகளை திரட்டி கொண்டு வந்து நம்மளை எதிர்க்க நேரிடும். ஆகவே இப்பொழுதே அவன் ஒன்றுமில்லாது இருக்கின்ற நேரத்திலேயே அவனை நாம் வென்று அந்த ராமன் மீண்டும் வராது நாம் தடுக்க வேண்டும் என்று வந்திருக்கிறான் என நினைந்தான் குகன். புரியுது இல்லையா? அப்படி அவன் நினைக்கிறான். ஓ, என் ராமபிரான் அவரை நாட்டிலிருந்தும் விரட்டி விட்டான். இப்பொழுது காட்டிலும் அவனை எதிர்த்து அவனோடு சண்டை செய்வதற்கு இவன் வந்திருக்கிறான், பரதன் வந்திருக்கிறான் என்று அவன் யூகிக்கிறான். அவன் கங்கையினுடைய தென்கரையில் நிற்கிறான். இந்த பரதன் வருவது வடகரை, வடக்கு பாகத்தில் வருகிறான். அந்த குகன் நின்று பார்ப்பது தென்கரை. அவன் தென்கரையில் அங்கும் இங்கும் ஓடுகிறான். ஒரு புலி மாதிரி பாய்கிறான். பாய்ந்து யாவன் வருபவன் பரதனே தான். சேனைகள் வருகின்றன, பரதனாகத்தான் இருக்கும். ராமனுடைய தம்பி பரதன் தான், அவன்தான் இந்த ராமனை எதிர்ப்பதற்காக வருகிறான் என்று நினைத்தான். ஓ என்று கூவி அழைத்தான். அந்த வேடுவர்களை எல்லாம் அழைத்தான். எல்லோரும் அந்த படகுகளை எல்லாம் ஒதுக்குங்கள், துறையிலிருந்து அப்புறப்படுத்துங்கள். யாரும் அவங்கள கடத்தி விட்டுறக்கூடாது இல்லையா? அதனால் துறையிலிருந்து அப்புறப்படுத்துங்கள், ஆயுதங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த பரதனை இன்றோடு நாம் ஒழித்து கட்டுவோம். அவன் என்ன நினைத்து கொண்டு வருகிறான்? என்னுடைய ராமனை எதிர்த்து வருகிறான், அவனை விடக்கூடாது. அப்படி என்ன இடுப்பிலே இறுக்கி கட்டுகிறான், கச்சை அணிந்து கொள்ளுகிறான். அவன் பெரிய அந்த வில்லை எடுத்து கொள்கிறான். அங்கும் இங்குமாக அந்த தென்கரையிலே அலைகிறான். கங்கை கரையிலே இவர்களை பார்த்து பார்த்து அலைகிறான். அவனுடைய வேகம்
ஒரு 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 ஓநாயை ஒரு புலி விரட்டினால் எப்படி இருக்கும், அது மாதிரி அங்கும் இங்கு அலைகிறான். எல்லோரும் தயாராகி விட்டார்கள். என்ன, இவன் இவன் என்னையும் கடந்து ராமனிடம் செல்வான் என்று சொன்னால் என்னை நாய்க்குகன் என்று பேசாரோ, இவன் நன்றி கெட்ட நாய் என்று நினைக்க மாட்டார்களா? நான் கொண்ட தோழமை அத்தகைய தோழமை என்றோ, என்னை மீறி இவன் போய்விடுவானா? இவன் 4 வகை சேனைகளும் என்னுடைய வில் அவர்களுடைய மார்பை துளைக்காதா? என்னுடைய அம்பு நான் விடுகின்ற சுடுசரம் அவர்களை துளைக்காதா? அவர்கள் என்ன பெரிய ராஜவம்சமா? நான் என்ன குறைந்தவனா? நான் விடுவேனா? ஆழ நெடுந்தீரை ஆறு கண்டு இவர் போவாரோ? இந்த ஆற்றை கடந்து போய்விடுவாரா? இந்த கங்கை ஆற்றை கடந்து போய்விட விடுவோமா நம்ம? என்ன, எலியலாம் இப்படைகள். இந்த பரதனுடைய படைகள்லாம் என்னது? எலிகள். நான் பாம்பு. எலியலாம் இப்படைகள். வஞ்சனை செய்த இந்த மாமன்னன் என் ராமனை அணுகுவானோ அப்படின்னு எல்லாம் பேசுகிறோம். ரொம்ப ரொம்ப காட்டமாக பேசுகிறோம். எங்கள் தென்கரையிலிருந்து பேசுகிறான் பரதன். அப்படி மெல்ல அவங்க வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன, இவன் பேச்சை பார்த்தா என்ன, நான் வந்து ஒரு சாதாரணமானவன் அல்ல. நான் கொண்ட நட்பு சாதாரண நட்பல்ல. என்னுடைய வீரமும் கொஞ்சம் கூட குறைந்தது அல்ல. இவர்களை ஒருவரை கூட நான் விட்டுவிட மாட்டேன் என்று சொல்லி அப்படி அங்கு பேசுகிறான். பரதன் கொஞ்சம் நெருங்கி வந்து விட்டான் அல்லவா அந்த கங்கை கரைக்கு. அவன் பார்க்கிறான், அங்கு தெரிவது என்ன? அங்கு ஒருவன் நிற்கிறான் அல்லவா, அவன் யாவன் என்று கேட்குறான். உடனே சுமந்திரன் சொல்லுவார், அவன் ராமபிரானுடைய உற்ற தோழன், நண்பன் குகன் என்னும் பேருடையான், சிறுங்கி வீரம் என்னும் இந்த கிராமத்திற்கு தலைவன், ஆயிரக்கணக்கான நாவாய்கள் ஓட்டுகின்ற வேடுவர்களுக்கு தலைவன். இவன் மிகுந்த பண்பாளன், சிறந்த ஒரு 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 மேன்மையான குணமுடையவன், நல்லவன். அப்படி இந்த குகனை பற்றி அந்த சுமந்திரர் சொல்வார். ஓ அப்படியா, அண்ணனுடைய நண்பனா? அப்படின்றால் நாம் உடனே போய் பார்ப்போம் என்று படைகளை அங்கே நிறுத்திவிட்டு இந்த சத்ருக்கனனும் பரதனும் சுமந்திரனும் வருகிறார்கள். எங்கே கரை பக்கம் வருகிறார்கள். அப்போ ரொம்ப கிட்ட மாதிரி தெரியும், ஆள் வடிவம் தெரியும். அது மாதிரி பக்கத்தில் வருகிறார்கள். இவ்வளவு நேரமும் அந்த குகன் வீராப்போடு பலவாறாக பேசினான் அல்லவா, விடுவேனா பாருண்டான் இல்லையா. இப்போ இந்த பரதனை பார்த்த உடனே அவனுக்கு சந்தேகம் தீருது. அழுத கண்ணினன் தொழுத கையினன். பரதனுடைய கோலம் எப்படி இருக்கு? அப்படியே தொழுத கைதான், அழுத கண்கள் தான், புழுதி படிந்த உடல். என்ன, ஆடை இல்லாத அந்த மேலாடை இல்லாத உடல் புழுதி படிந்திருக்கிறது. அவன் கண்களிலிருந்து வருகின்ற அந்த கண்ணீரானது அவன் மார்பிலே பட்டு புழுதியோடு சேர்ந்து வண்டல் படிந்திருக்கிறது. அது மாதிரி அவனுடைய கோலம். மர உரி தரித்திருக்கிறான். என் அண்ணன் மர உரி தரித்தான், ஆகவே நானும் மர உரி தரித்து போவேன் என்று தான் வந்திருக்கிறான். ஆகவே இவன் ராஜகோலத்திலே இல்லை, காட்டிற்கு தவம் செய்பவனைப் போல வந்திருக்கிறான். அண்ணனை தேடி வந்திருக்கிறான் போலும். நான் என்ன தவறு செய்து விட்டேன்? இப்படிப்பட்ட அந்த பரதனை நான் தவறாக நினைத்து விட்டேனே, குற்றமாக நினைத்து விட்டேனே. பரதன் அழுது அழுது அரற்றிய கண்கள் உடையவனாக அல்லவா இருக்கிறான். வர்க்கலையின் உடையானை, வர்க்கலை என்றால் இந்த மரபுரி தரித்திருக்கிற உடையை கட்டியிருக்கிறான். அவன் கண்கள் ராமபிரானை தேடி தேடி அலைகின்றன. அவன் கைகள் குவித்தே வைத்திருக்கிறான். ராமன் எந்த திசையில் போனான் என்று குவித்து வணங்கி கொண்டே வருகிறான். நான் தவறு இழைத்து விட்டேன், ஐயோ என்ன தவறு செய்து விட்டேன் என்று ஒரு ஓடத்தில் ஏறி இங்கு வருகிறான். அந்த பரதனை நாம் சந்திப்போம் என்று சொல்லி பரதன் பக்கத்தில் வந்தவுடனே பரதன் குகனை வணங்குகிறான். அண்ணனுடைய நண்பன் அல்லவா. அந்த குகன் பரதனை வணங்குகிறான். 2 பேரும் கட்டி பிடித்து கொண்டனர். பிடித்து கொண்டு அப்படி தவறாக அல்லவா நினைத்தவள் இப்படி மேலங்களை பார்க்குறான். பரதனை பார்க்குறான். அவன் சொல்லுகிறான், அவன் நினைக்கிறான், அங்கே அந்த கரையில் நிற்கும்போதே நினைக்கிறான். பரதன் அவன் அண்ணனை ராமனை ஒக்கின்றான், ராமனை போல இருக்கிறான்.
பக்கத்தில் நிற்கிற தம்பியும் இலக்குவன் போல் இருக்கிறான். அப்படி நினச்சவன் இப்போ 2 பேரையும் திரும்ப திரும்ப பார்க்குறான். பார்த்தோன்னா அந்த ராமனை போலே பரதன், அந்த இலக்குவனை போலே சத்ருக்கனன். அப்படி அழுது வணங்குகிறான். வணங்கின உடனே அதன் பிறகு குகன் கேட்குறான், என்ன விஷயமா வந்தீங்க அப்படி கேட்குறான். என் தாய் இப்படி தவறிழைத்து விட்டாள், அண்ணன் கானகம் வந்து விட்டார், நான் அண்ணனை தேடி மீண்டும் அவரை அரியணையில் ஏற்ற நான் அவரை அழைத்து போவதற்காக வந்திருக்கிறேன் அப்படி என்று சொல்லி ராமன் அந்த பரதன் சொன்னான். உடனே இந்த குகனுக்கு அளவற்ற மகிழ்ச்சி, துள்ளி குதிக்கிறான். என்ன அங்கே அந்த இவர அந்த அந்த கண்ணப்பரை பற்றி சேக்கிழார் சொல்லுகின்ற பொழுது சொல்லுவார், கண்ணில் ரத்தம் நின்ன உடனே ஒரு கண்ணை பிடுங்கி வச்சிருக்கிறாரு, ஒரு கண்ணை பிடுங்கி வச்சிருக்கிறாரு. வச்சதுனால கண்ணு அவருக்கு சரியாயிட்டு. இவருக்கு கண்ணு இல்லை, ஒரு கண்ணு இல்லை, ரத்தம் வடிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் எவ்வளோ துன்பமாக இருக்கும். அப்போ சேக்கிழார், நின்ற செங்குருதி கண்டார் நிலத்திடை ஏறி பாய்ந்தார், நிலத்தினின்றும் ஏறி பாய்ந்தார், துள்ளுகிறார். என்ன குன்றன வளர்ந்த தோள்கள் கொட்டினார் கூத்தும் ஆடி. ஒரு கண்ணு போன பிறகும் கூத்தாடுறார். இங்கே கண்ணு இருக்கும்போதே மூடு, நமக்கு சிலருக்கு இப்போ கதையை சொல்லும்போது மூடுது. அவனுக்கு ஒரு கண்ணு இப்படி போகிற பிறகும் என்ன ரத்தம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் சிவபெருமான கண்ணில் என்ன ஆயிட்டு, நின்றுட்டு. நின்ற செங்குருதி கண்டார் நிலத்தினின்று ஏறப்பாய்ந்தார், நன்றிது நான் செய்த செய்கையென நகையும் தோன்ற குன்றன வளர்ந்த தோள்கள் கொட்டினார் கூத்தும் ஆடினார். எப்படி பாருங்க. அது மாதிரி இந்த இந்த பரதனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆகிப்போச்சு. இது அதுவும் ராமனை தேடி வந்து அரியணையில் ஏற்ற என்ன சொன்ன உடனே அந்த குகன் சொல்லுவான், அப்பா தாய் தர, தாய் என்ன செய்திருக்கா, வரத்தை வாங்கி உனக்கு தந்திருக்கா, தந்தைய உனக்கு நீ மகுடம் சூட்டி அயோத்தியை தலைநகராக கொண்டு கோசல நாட்டை ஆட்சி செய்வாயாக என்று தந்தை தர, அதை வேண்டாம் என்று வெறுத்து நீ அண்ணனை தேடி வந்திருக்கிறாயல்லவா, 1000 ராமர் நின் கேள் ஆவரோ தெரியினம்மா. 1000 ராமன் சேர்ந்தாலும் உனக்கு ஈடாகாது. இந்த இடத்துல பரதன் சொல்கிறான், என்ன அந்த குகன் சொல்கிறான், 1000 ராமன் சேர்ந்தாலும் உனக்கு நிகராகாது என்று குகன் சொல்கிறான். அப்போ பரதன் எவ்வளவு மாண்புடையவன், எவ்வளவு சிறப்புடையவன் பாருங்கள். ராமரை விட இந்த இடத்திலே அந்த பரதன் உச்சம் பெறுகிறான். அதுவும் யார் சொல்கிறா, 3வது ஆள் சொல்லுது, குகன் சொல்கிறான். அப்படியாக நாங்கள் இனி சீக்கிரமாக அங்கே அண்ணன் எங்கே இருக்கிறார், சித்திரக்கூடத்தில். அதனால் அங்கே சீக்கிரமாக நாங்கள் போய் சேரணும். அதனால் நாவாய்களையெல்லாம் நான் வேணால் படகு இதெல்லாம் உடனே இந்த குகன் ஒரு நல்ல பெரிய சௌரியமாக இருக்கக்கூடிய படகை எடுத்துகிட்டு வரான். என்ன சாதாரண ஆள் ஏற்றிட்டு போகிறது படகு இல்லாமல் நல்ல சொகுசு படகு, என்ன அப்படித்தானா, சொகுசு படகை எடுத்துகிட்டு வரான். வந்த உடனே அதில் பரதன், சத்ருக்கனன், இந்த இந்த பெண்களும் வராங்க, தாய்மார்களும் வராங்க. இப்போ கோசலாதேவி, கைகேயி, சுமத்திரை அவங்களும் தாய்மார்களும் வராங்க. பரதனோடு அவங்களும் நாங்களும் காட்டுக்கு வரோன்னு வந்துட்டாங்க. என்ன அவங்க அப்போ இவ்வளோ பேர் அங்கே அதில் ஏற்றியாச்சு, முக்கியமான ஆட்களை ஏற்றியாச்சு. உடனே ஏறையாச்சு. பரதன் குகன் கேட்குறான், இதெல்லாம் யாருன்னுட்டு அவைகளை பார்க்குறான். பெண்களை பார்த்துட்டு கேட்டான், என்ன ஆமாம் பிறகு எப்படி கைகை செய்தது பரதன் இப்படி ஆன உடனே அவங்களுக்கு நம்ம கேட்ட வரமெல்லாம் வீண், பெரிய அசம்பாவிதத்தை செய்துட்டோம் அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் மனம் திருந்திரமில்ல, மனம் மாறிப்போகும் இல்லையா. எவ்வளோ அவலம் அடையணுமோ அவ்வளோ அவலம் அடைஞ்சாச்சே. உலகத்து மக்களெல்லாம் குறை சொல்லக்கூடிய அளவில் ஆகிப்போச்சு. இது அண்ணன் தசரதர் இறந்து போயிட்டார், சரி பரதனாவது வந்து நாட்டை ஆழ்வான், நம்ம பெற்ற வரத்தை பேணி காக்கக்கூடிய அளவில் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கலாம்னா பரதன் நான் உயிரை விடுவேனே தவிர நாடு வேண்டாம் அப்படி சொல்கிறான் இல்லையா.
அப்போ ராமனை தேடி அரியணையில் அதுக்கும் பிறகு யார் வராமல் இருக்க முடியும் என்ன? அப்போ உடனே கோசலா தேவியை குகன் கேட்குறான், இது யார் கேட்குறான். உடனே கோசலா தேவி கேட்டு, இது என்னை பெற்ற தாய் கோசலா தேவி அப்படிங்கிறான். சுமந்திர, இது என் சிற்றன்னை தாய் சுமத்ரா தேவி அப்படி சொல்கிறான். இது யாருன்னு கேட்குறான். அவள் கண்ணை உருட்டிக்கிட்டே இருக்கிறா. என்ன, அவளுக்கு ஒரு அவலம் தானே. அதனால தான் தவறு செய்யக்கூடாது. தவறு செய்தால் நம்ம குறி தான் இருக்கணும் இல்லையா? எந்த காரியத்திலும் சின்ன சின்ன காரியமாக இருந்தாலும் கூட. அப்போ உடனே இவள் தான் எனக்கு தீரா பழியை தந்த என்னை பெற்ற தாயனா, தீரா பழியை தந்த என்னை பெற்ற தாயனா. அப்படி எல்லாரும் ஏறிட்டாங்க. சுமந்திரன் பிறகு அப்படி வாராரு. அடுத்த படகுல எல்லாரும் மறுகரை சேர்த்தாச்சு. பிறகு இந்த மக்கள் சைன்யம் எல்லாம் மறுகரை சேர்த்துட்டான். எல்லாம் சேர்த்த உடனே அங்கே என்ன செய்கிறாரு, அந்த ராமபிரானை வரவேற்றது மாதிரி பரத்வாஜர் அந்த கரையில் முதல்ல போனால் உடனே சிருங்கி அந்த இதுக்கு போகிறதுக்கு முந்தி, அந்த சித்திரக்கூடம் போகிறதுக்கு முந்தி பரத்வாஜர் ஆசிரமம் தான் இருக்குது. அந்த பரத்வாஜர் இவர்களெல்லாம் அழைச்சி பரதன் என்ன நிலையில் வந்திருக்கிறான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்போ அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அப்போ ராமன் சித்திரக்கூடத்தில் தான் இருக்கிறாரு என்கிறதையும் விவரம் சொல்லிக்கிட்டு, அப்போது அவர்களுக்கெல்லாம் எல்லா விருந்தும் கொடுத்தார். எல்லோரும் சாப்பிட்றதுக்கு படைகளெல்லாம் நடந்து களைப்பாக வந்திருக்காங்கல்ல, எல்லாருக்கும் என்ன கொடுத்தாரு, நல்ல விருந்து கொடுத்து, அப்போ அண்ணன் எங்கே அப்படிங்கிறது. இதுக்கு முந்தி கங்கை கரையில் ஒரு சம்பவம் நம்ம சொல்லாமல் ஆகிட்டோம். என்னன்னா, பரதன் கங்கை கரைக்கு வந்தான் இல்லையா, அப்போது அந்த அண்ணன் இரவு பொழுதில் எங்கு தங்கினார்னு கேட்டான். உடனே குகன் சொல்லுவான். குகனுக்கு தெரியும், வேறு கூட வந்திருக்க யாருக்கும் தெரியாது, சுமந்திரருக்கும் தெரியாது. சுமந்திரர் அங்கே காட்டில் விட்டுட்டு போயிட்டார்ல முதல்ல வரும்போது. இப்போ குகன் சொல்லுவான். குகன்கிட்ட தான் கேட்குறேன், என் அண்ணன் இங்கே வந்த பொழுது எங்கு தங்கினார்? அதோ அந்த தர்ப்பை புல் பரப்பிய மணல் பரப்பில் படுத்திருந்தார். அங்கே மணல் பரப்பில், கங்கை மணல் பரப்பில் தர்ப்ப புல்லை போட்டு அதில் படுத்திருக்கிறார். என்ன, என் தாய் சீதாதேவி அங்கேயே படுத்திருந்தார்கள். என் அண்ணன் இலக்குவன், என் தம்பி இலக்குவன், அவன் தூங்கவே இல்லை. குகன் சொல்கிறான். என்ன, துஞ்சலின் நயனத்தான், அவன் எல்லை காண்பளவும், எல்லை காண்பளவும், இந்த இருளினுடைய எல்லை என்ன, பகல், அந்த எல்லை காண்பளவும் ஊன்றிய வில்லொடு இமைப்பிலன், கண்களை இமைக்காமல் காத்து நின்றான். பரதன் அந்த இடத்திலே உருண்டாள் தான். என் அண்ணன் என்ன சம்பத்து, ராஜபோகம் இல்லையா, இப்போ அந்த பஞ்சனையில் தூங்காமல் இந்த மணல் பரப்பில் தர்ப்ப புல்லில் படுத்திருக்கிறாள். என் அண்ணியன் தாய் இங்கேயே படுத்திருக்கிறாள். என் தம்பி எவ்வளவு சிறப்புக்குரியவன், கங்குல் பகலற அப்படியே காத்து நின்றுருக்கிறான். இரவு முழுதும் என்ன செய்திருக்கிறான், காத்திருக்கிறான். நானும் அவனோடு நின்றேன் அப்படி சொன்னான். நானும் அவனோடு. குகன் அன்னைக்கு போக மாட்டேன்ட்டான்ல, நான் இங்கேயே இருப்பேன்னு சொல்லிட்டான். அவர் அனுமதிச்சார், அவனும் அங்கேயே நின்றான். அதனால தான் அவனுக்கு சொல்ல முடியுது. அந்த இலக்குவன் என்ன செய்யலை, கண்ணை மூடி கூட திறக்கலை. என்ன, இமைப்பிலன். இப்படியாக அதன் பிறகு தான் அங்கே கங்கையை கடந்து இங்கு வந்தார்கள். வந்து பரத்வாஜர் ஆசிரமத்தில் இளைப்பாறை கொஞ்சம் விருந்து சாப்பிட்டு, இனி போகலாம், இனி சித்திரக்கூடம் போக வேண்டும், காலதாமதம் செய்யக்கூடாது அப்படி என்று சொல்லி சித்திரக்கூடத்திற்கு போகிறார்கள். போனால் இவங்க இந்த 4 வகை சேனைகளோடு எல்லாம் போகிறாங்க. காடெல்லாம் அப்படி மிருகங்களெல்லாம் ஓடுது. ஆட்கள் நிறைய வந்தால் மிருகங்கள் பயந்து ஓடமில்லை, அங்கே 4 பக்கமும் சிதறி ஓடுது. இவங்க போகிற இரைச்சல் கேட்குது. பெரிய சந்தையில் பெரிய எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் பேசினாலும் எல்லாருக்கும் சத்தமும் சேர்ந்து என்ன ஆகும் கண்ணை நிறுத்தவே முடியல. எல்லாருக்கும் சத்தமும் சேர்ந்து என்ன ஆயிரம் பேரிரைச்சல். இந்த வாசகங்கள்லாம் நீங்கள் வேகமாக சொல்லணும். பேரிரைச்சல் கேட்குது. புழுதி படலும் மேலே வருது. அந்த சித்திரக்கூடம் நெருங்க அங்கே கண்ணினை இமை காப்பது போல அந்த
இலக்குவன் இல்லையா, ராமலக்குவர்களை அந்த ராமனையும் சீதாதேவியும் இவன் காத்துல இருக்கிறது. அங்கேயே ஒரு மூங்கில்களை வெட்டி அதில் ஒரு இது புல்லெல்லாம் வேந்து ஒரு பர்ணசாலையெல்லாம் கட்டி கொடுத்துருக்குறான். இலக்குவன் தான். அதனால் நாலா பக்கமும் அப்படி இப்படி தான் இருப்பான். என்ன பார்த்தோன்னா இப்போ அவனுக்கு இந்த சத்தம் கேட்குது, அந்த பேர் இரைச்சல். அப்படி அந்த திசையை பார்க்குறான், புழுதி படருது. உடனே அவன் என்ன செய்தான், ஒரு மலையில் ஏறினான், ஒரு பெரிய உயர்ந்த மலையில் ஏறினான். ஏறி பார்க்குறான், ஓ 4 வகை சேனையோட வாரான் பரதன். அப்படி பார்த்தோன்னு அவனுக்கு கோபம். அவன் ஏற்கனவே ரொம்ப கோபம் உள்ளவன்ல, கோபம் தாண்டவம் ஆடுது. கீழே மலையிலிருந்து கீழே குதிச்சான், ஓடி வந்தான். அந்த பரதன் அவன் என்ன நினைத்திருக்கிறான், நாட்டிலிருந்து விரட்டினான். அது மட்டுமல்ல, தாயின் சூழ்ச்சியால் அது மட்டுமல்ல, இப்பொழுதும் அண்ணா நம்மை எதிர்ப்பதற்காக பரதன் வருகிறான், 4 வகை சேனைகளோடு வருகிறான். நான் இந்த மலையில் ஏறி பார்த்தேன், அவன் வருவது தெரிகிறது அப்படின்னு சொல்லி அவனை விடுவேனா? இப்பொழுதே எனக்கு உத்தரவு கொடுங்கள், நான் உடனே சென்று அவர்களையெல்லாம் கொண்டு வருகிறேன், விட்டுவிட மாட்டேன். என்ன நினைத்து கொண்டான்? அப்படி எப்படி நிறைய வசனங்கள் வீராப்பு பேசி அங்கே ஓடுவான், இங்கே வருவான், வில்ல எடுப்பான். என்ன இலக்குவா, பொறு, சாந்தமடை. என்ன 4 வேதத்தினுடைய அந்த அம்சமான உருவத்தை உடையவன் பரதன். அவன் வேறு, 4 வேதங்கள் வேறு அல்ல. வேதத்தினுடைய அம்சம் பரதன். அவன் என் பின் பிறந்தோன், பிழைப்பரோ? எனக்கு பின்னால் பிறந்த தம்பி பிழை செய்வானா? நீ பிறகுதான் உணர்வாய். அவன் அறத்தின் நாயகன், இந்த உலகமே அவனை புகழும். அவன் என்னினும் நல்லான். நீ அமைதியடை, சாந்தமாயிரு, பொறு. நீ ஏன் கோபப்படுகிறாய்? உன் அண்ணனை அப்படி தவறாக நினைக்கலாமா? அப்படின்னு சொல்லி அவன் சாந்தப்படுத்துகிற. அவன் மூச்சு வாங்குது, மேலே எங்களையும் கோபக்கனல் இருக்குது. உடனே அமைதி அடைய முடியல அவனால். சிலருக்கு கோபம் வந்தால் சீக்கிரமாக தணிக்க முடியாது. பிறகு எல்லாரும் சொல்லணும், சொல்லி எடுத்து தான் என்ன, என் மணியை என்ன சொல்கிறாங்க, சொல்லி எடுத்து தான் குறைக்கணும். குறைச்சி அப்போது கோபம் தோழிக்கிறான். அங்கே இருந்து யார் வாரா? சித்திரக்கூடம் வந்தாச்சு, அண்ணன் இருக்கக்கூடிய பர்ணசாலை நெருங்கியாச்சு. அப்போ படைகளையெல்லாம் அங்கே நிறுத்திக்கிட்டு இவன் பரதன் சத்ருக்கனோட வாரான். என்ன அப்படி வாரான். பார்த்தான், இலக்குவன் பார்க்குறான். அப்படி அவனுக்கு கண்ணு அப்படி விரிஞ்சிக்கிட்டே போகுது, உடல் விளருது. தவறு செய்து விட்டோமே, பரதன் என்ன கோலத்தில் வருகிறான். அப்படியே தொழுதுகிட்டே வாரான். கண்கள் தாரை தாரையாடும். வர்க்கலை ஆடை அணிஞ்சிருக்கிறான். என்ன புழுதி படிந்த உடலோடு இருக்கிறான். எத்தனை நாள் பசியோடு இருக்கிறானோ தெரியாது. அது மாதிரி அப்படி வாரான். அவனுடைய அந்த பரதனுடைய உருவத்தை பார்த்தால் கல்லும் கரைந்து போகும். இந்த இலக்குவனுடைய பரதனை பார்த்த உடனே இலக்குவனுடைய அந்த சீற்றம் எல்லாம் மண்ணோடு மண்ணாக போய்விட்டது. தவறு செய்து விட்டோம் என்று சொல்லி, தவறாக நினைத்து விட்டோம் என்று சொல்லி தன்னைத்தானே நொந்து கொள்கிறான். பார்த்தாயா இலக்குவா, பரதன் எப்படி வருகிறான் பார்த்தாயா? பாரி பேச முடியல. யாருக்கு? இலக்குவனுக்கு. ஆமாம், இலக்குவனுக்கு. அப்படி பரதன் வந்தான். அப்படி அண்ணனை பார்த்த மாத்திரத்திலே அடியற்ற மரம்போல் அப்படியே வீழ்ந்து பாதங்களை பற்றி கொண்டான். அப்படி பற்றி கொண்டு அழுதவனை ராமபிரானுக்கும் கண்ணீர் தாரை தாரையாக வருகிறது. அப்படி தூக்கி நிறுத்தினான். அண்ணனை பார்த்து பரதன் சற்று கோபமாக பேசுகிறான். என்ன பேசுகிறான் தெரியுமா? அறத்தை தழுவிலை. அண்ணா, நீ அறத்தை விட்டு விட்டாயே. தந்தை சொல்லை நினைந்து நீ வந்து விட்டாயே. அரசகுலத்தில்
அந்த இஸ்வாகு வம்சத்திலே, சூரிய வம்சத்திலே வந்த பரம்பரை மன்னர்கள் கை கொண்ட நெறியை விட்டு விட்டாய் அண்ணா அப்படிங்கிறான். ராமன் சத்தியத்திற்காக வந்தார். ஆனால் பரதன் ஒரு பக்கம் நியாயம் சொல்கிறான். அறத்தை விட்டு வந்து விட்டாய் அண்ணா. அந்த சூரிய குலத்து வம்சத்திலே வந்த ராஜாக்கள் மன்னர்கள் மூத்தவன் இருக்கும்போது ஆட்சி செய்தது உண்டா? என்ன நினைந்தனை அண்ணா அப்படின்னா மீண்டும் பாதங்களை பற்றி பிடித்து அழுகிறான். ராமனும் அப்படியே வேதனையோடு துன்புறுகிறார். இது மாதிரி அங்கே நிகழ்ச்சிகள் நடக்கின்றன. பார்த்தவர்களெல்லாம் அந்த காட்சியை கண்டு கண் கலங்கினார்கள், வேதனைப்பட்டார்கள். தம்பி வருந்தற்க, இனி நீ வருத்தப்படாதே அப்படி என்று சொல்லி அந்த தம்பிக்கு ஆறுதல் சொன்னார். சொல்லிவிட்டு அப்பா எப்படி இருக்கிறார் என்று கேட்டார். அப்பொழுதுதான் பரதன் விம்மி விம்மி சொல்ல முடியாமல் அவர் விண்ணுலகம் சென்றார் என்றார். ராமன் அந்த சணமே மயங்கி விழுந்தார். அவருடைய துயரத்திற்கு அளவு இல்லை, எல்லை இல்லை. சோர்ந்து மயக்கமுற்று இருந்த அவரை தேற்றினார்கள், எழுப்பினார்கள். தந்தை போயினரோ நந்தா விளக்கென தந்தை மாய்ந்தாரோ. ஓ, சத்தியத்திற்காக தன் உயிரை தியாகம் செய்த தசரத சக்கரவர்த்தி மைந்தன் நான் உயிரோடு இருக்கிறேனே என்று ஏங்கினான், வருந்தினான். வசிஷ்டர் முதலானவர்கள் அப்பா மண்ணினில் பிறந்தார், உடலை விட்டுத்தான் ஆக வேண்டும். நீர்க்குமிழி மேலே வந்து அது வெடித்துத்தான் போகும், வருந்தாதே, செய்ய வேண்டிய காரியங்களை நீ கவனி அப்படி என்று சொல்லி அவரை தேற்றினார்கள், ஆறுதல் சொன்னார்கள். அதன் பிறகு கங்கையிலே நீராடி தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அவர் செய்தார். அப்பொழுது சீதா பிராட்டியும் தன்னுடைய மாமனாருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்தாள். அனைவரும் அங்கே துயரத்தோடு இந்த காரியங்களை ஏற்று செய்ய வேண்டிய கடமைகளை செய்துவிட்டு சித்திரக்கூடத்திலே அன்று இருந்தார்கள். இந்த இடத்திலே நாம் நிறைவு செய்வோம். அடுத்த நாள் நமக்கு பகவான் எப்படி பாதுகைகளை ஈந்தார், பாதுகைகளை எப்படி இவர் எடுத்து சென்றார், அதன் பிறகு பரதனுடைய ஆட்சி எப்படி இருந்தது, ராமபிரானுடைய யாத்திரை எப்படி இருந்தது என்பதையெல்லாம் பார்க்கலாம். இன்றைக்கு கொஞ்சம் சுருக்கமாகத்தான் சொல்லியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லோரும் ராமபிரானுடைய பேரருளுக்கு நிச்சயமாக பாத்திரமாகும், சந்தேகம் கிடையாது. ராம சரிதத்துக்கு அவ்வளவு சிறப்பு உண்டு. ஆகவே கேட்ட எல்லோருக்கும் நன்றி. வென்றி சேர் இலங்கை யானை வென்ற மால் வீரம் ஓத நின்ற ராமாயணத்தில் நிகழ்ந்திடும் கதைகள் தம்மில் ஒன்றினை படித்தோர்தாமும் உரைத்திட கேட்டோர்தாமும் நன்றிது என்றோர்தாமும் நரகமது எய்திடாரே. நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் புகழும் உண்டாம் வீடியல் வலியதாக்கும் வேரியம் கமலை நோக்கும் நீடிய அரக்கர் சேனை நீருபட்டழிய வாகை சூடிய சிலையில் ராமன் தோல்வலி கூறுவார்க்கே. அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத் தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்கு ஆக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். ஸ்ரீராமா ஜெய ராமா ஜெய ஜெய ராமா. ஸ்ரீராமா ஜெய ராமா ஜெய ஜெய ராமா. ஜெய ஜெய ராமா ஜெய ஜெய ராமா.
ஜெய ஜெய ராமா ஜெய ஜெய ராமா. சீதாராம் சீதாராம் சீதாராம். ஜெய ஹனுமான் ஜெய ஹனுமான் ஜெய ஹனுமான். ஜெய ஹனுமான் ஜெய ஹனுமான் ஜெய ஹனுமான். ஜெய் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி கி ஜெய். ஸ்ரீ அன்னை சீதா பிராட்டி கி ஜெய். ஸ்ரீ பரதாழ்வாருக்கு ஜெய். ஸ்ரீ இளைய பெருமாள் சத்துருக்கனுக்கு